துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை அப்படியேண்டா என்ன அர்த்தம்னு சொன்னால் மழை பெய்யுது, மழை தண்ணியும் உணவாக இருக்கும், அந்த உணவு உருவாக்குறதுக்கும் தண்ணி பிரயோசனமாக இருக்கும்ன்றது தான் அதில் அர்த்தம். ஆனால் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இலங்கையில் புயல் குணங்கள் கனமழைங்கிறத விட மிக கனமழை பெய்து கொண்டிருக்கு. எங்களோட வீட்டில் உள்ளது, வீட்டில் தோட்டம் வச்ச இடமெல்லாம் தண்ணி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தெரிகிறது கத்தரி தோட்டம் இருக்குது. அந்த ஒரு சாரி கட்டின அடைப்பொண்டு தெரியுது, அதில் இருக்கிறது கத்தரி தோட்டம். ஆனால் அந்த கத்தரி தோட்டம் தாண்டிட்டு மிச்சம் அங்கால உள்ள இடங்களெல்லாம் இன்னும் பள்ளமாக எல்லாம் தாண்டிட்டு அது எனக்கு தப்பி இருக்கிறது ஒரு 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 கொஞ்சம் போல மிளகாய் கண்டு, ஒரு 50 மிளகாய் கண்டு நட்டுன்னா அதுதான் இப்போதைக்கு தப்பி இருக்குது. இந்த புயலுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க பெங்கால்னு சொல்லி. அப்போ பெங்கால் இந்த புயல் இப்போ வீசிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 4 நாளாக நாங்கள் வெயில பார்க்கல. இன்னொரு நாள் 29ஆம் தேதி வரைக்கும் இந்த மழைக்குணங்கள் புயல்கள் இருக்குமென்ற மாதிரி சொல்லப்படுது. இதில் இலங்கை அரசாங்கம் நடத்தப்படக்கூடிய ஒரு பரீட்சை உண்டு, கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சையை 27, 28, 29ஆம் தேதி இந்த 3 நாளைக்கும் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த எக்ஸாமை அப்படியே போடுறதுக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் மார்கழி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு போகுமென்னு அந்த எக்ஸாம். நிறைய இடங்களில் எல்லாரும் வீட்டை விட்டு, அதாவது 150 வீடு இருக்கக்கூடிய ஊரில் ஒரு 15 வீடு தான் தப்பி இருக்கு, மிச்ச இடமெல்லாம் தண்ணி. சில இடத்துல கோயில்களுக்குள்ள தண்ணி, சில இடத்துல பள்ளிக்கூடத்துக்குள்ளேயும் தண்ணி. மற்றபடி இருக்கக்கூடிய இடங்களில் மக்கள் எல்லாம் கோயில்களுக்குள்ளேயும் பள்ளிக்கூடத்துக்குள்ளேயும் போய் இடம்பெயர்ந்து போய் அதுக்குள்ளே போய் இருக்கிறதுனால எக்ஸாமுங்கிற விஷயத்தை தாண்டி இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இருந்த புல்லு தோட்டம், அதாவது இங்கே இந்த புல்லு தோட்டம் ஒன்று காட்டியிருப்போம். அந்த புல்லு தோட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அங்கே போக இயலாது. இந்த இருக்குது புல்லு தோட்டம், இந்த அதில் தெரிகிறது தான் அந்த புல்லு தோட்டம். எல்லாம் தண்ணியில் தாண்டிட்டு இனி இதை என்ன மாதிரி அதை நிமித்தி எடுக்கிறேன்னு தெரியல. அது முடிஞ்சுது. இனி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாளைக்கு இந்த மழை குணங்கள் அப்படி இருக்குமென்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் மன்னார் போன்ற பகுதிகளில் தான் இப்போ கூடுதலான மழை பெய்து கொண்டிருக்கு. இப்போ இந்த டைம் நான் காய்ச்சி கொண்டிருக்கிற 27ஆம் தேதி 2 மணி 2:30 அந்த டைமுக்கு. அப்போ கொஞ்சம் மக்கள் கவனமாக இருங்க. கொஞ்சம் குளிராக இருக்கும். குளிர் பிரதேசங்கள் என்று சொல்கிற மாதிரியான அளவுக்கு குளிர் வந்துடும். அப்போ அந்த குளிர்காலத்தில் கவனமாக இருங்க. உங்களோட அந்த வயசான ஆட்கள், குழந்தைகள், அப்படி அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஆட்களை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. நல்ல உடுப்பு 7 மணி நேரம் 2-3 ஷர்ட் போட்டு அப்படி ஆட்களை பாதுகாக்கக்கூடிய மாதிரி பாருங்கள். மற்றது உணவுகளை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. 3 நாளைக்கு தேவையான உணவுப் பொருட்களை வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இருக்கிற ஈச்சளவுக்கையில், எங்களுக்கு ஈச்சளவுக்கையிலேருந்து வெளியே போகிறதுக்குரிய பாதைகள் எல்லாம் தண்ணி, வாகனங்கள் ஓடாது. அப்போ பிளக் ஆகி இருக்குது. அதே நேரம் பெரியமடன்னு சொல்லி ஒரு குளம் ஒன்று இருக்குது பக்கத்தில். அந்த குளம் கிரிட்டிக்கலுக்கு போயிட்டு, அதாவது உடைக்கக்கூடிய கட்டத்துக்கு இருக்குது, ஆபத்து இருக்குது, கவனமாக இருங்கன்னு எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணித்தியாலம் இல்லை, ஒரு 10-12 மணித்தியாலத்துக்கிட்ட எங்களுக்கு பவர் கட் ஆகி இருந்தது. இப்போ திரும்ப வந்துட்டு இந்த சுச்சுவேஷனில் கவனமாக இருந்து கொள்ளுங்க. இப்போ இன்றைக்கி தோட்டத்தை பற்றி கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் மூழ்கி போயிருக்கு. எல்லாம் கிளியராகி வந்துன்னு சொன்னால் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. அந்த வளவுக்குள்ளால் ஒரு பக்கத்தால் தண்ணி வந்து வளவு ஃபுல்லாக நிறைஞ்சி, நாங்கள் எங்கள் தோட்டம் ஃபுல்லாக நிறைஞ்சி அப்படியே திரும்ப மற்ற பக்கத்தால் அந்த தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. இதுதான் நடந்து கொண்டிருக்குது. இது முடியும் வரைக்கும் இந்த கத்தரி கண்டுகள் உயிரோடு இருக்குமான்னு தெரியாது, இந்த மிளகாய் செடிகள் உயிரோடு இருக்குமான்னு தெரியாது. எப்படி மிளகாய் மேடையை பாதுகாக்கிறதுலாம் வீடியோ போட்டிருந்தோம். பாதுகாக்கிறதுக்கு அந்த மிளகாய் மேடை இனி இருக்குமான்னு தெரியவில்லை. ஓகே, எல்லாத்தையும் வெல்லுவோம். நன்றி, வணக்கம்.